ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே காண்பது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஊழியக்காரரை வல்லமையாய் இந்த நாட்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பாஸ்டர் ஜூடா அவர்கள் மூலமாக மலேசியா தேசத்திலே நாங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வேத பாடங்கள், அவர்களுடைய சொல்லிக் கொடுக்கிற வேத பாடங்கள் ஏராளமாக அவருடைய திருச்சபையார் மலேசியா தேசத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசேஷமாய் மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி என்றதான ஒரு வேத பாடத்தை எடுத்தார்கள். அந்த நாட்களில் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய திருச்சபையை அவர் மூலமாய் பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்தது. ஆமென். இந்த மீண்டுமாக பல முறை சாட்சியாபுரத்துக்கு வரவும், பல வருஷங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு பெரிய கிரவுண்ட்ல கூட்டங்களை பாஸ்டர் ஜான்ராஜையா உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் நடத்தினதை நாங்கள் மறக்க முடியாது. தேவன் சாட்சியாபுரத்தின் மேல் நேசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திருச்சபையின் மேல் மிகவும் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக எண்ணி இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் பெரியது. என்ன ஒரு ஆமீன் வரல? ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் இந்த பட்டணத்திலே உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். ஏராளமான சபைகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் திருச்சபைக்கு ஒரு தரிசனம் உண்டு. உங்க ஊழியக்காரன் மேல தேவன் வைத்த அபிஷேகம் பெரியது. அதை கொண்டு நிறைவேற்றும் அளவும் அவர் அயர்ந்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி கைகளை எல்லாம் உயர்த்தி பரலோக தேவனை நாம் ஒரு நிமிடம் மகிமைப்படுத்துவோமாக. பிரசன்னத்தை நாம் வரவேற்றிருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இதோ இந்த வேளையில் அவர் அற்புதங்களை செய்கிறவராக, அடையாளங்களை நடப்பிக்கிறவராக, தீர்க்கமாய் நம்மிடத்திலே பேசக்கூடிய தெய்வமாய். ஹல்லேலூயா. ஷபாலா கரபாலா கதுடா ரிம்மந்தன கடக சேகப்ரஹல தோரியால மந்தரவி கல்பதரகதோனியா. வாய்களை விரிவாய் திறந்து கூட, come on people, வாய்களை விரிவாய் திறந்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்துகிற எவ்விடத்திலும் அவர் இறங்கி வருவார். இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் இரவு, இந்த ராத்திரி விடுதலையின் இரவு, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிற இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. கை உயர்த்தி பாடுவோமா? உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே வழி, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியை. கைகளை உயர்த்தி உம்மையே நம்பி உள்ளோமே செய்யா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே. எங்கள் அன்பு இரட்சகரே, இந்த ராத்திரி வேளையில உம்மை நம்பி வந்திருக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த ஆலயத்தில் எதற்காக உடைய தாசனை நீ அழைத்து வந்திருக்கிறோம், அதை முழுவதுமாய் நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகளை நீக்குகிறவராய் இந்த இடத்தில் நீ வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த எல்லை முழுவதுமாய் சூழ்ந்திருக்கட்டும். தடைகளை நீக்கி பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கையை நல்ல உயர்த்தி ஆமென். இந்த மாலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஆபக்குக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஹபக்குக் 3ஆம் அதிகாரம் அவையுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தை கையில் வைத்திருப்பீர்கள் என்றால் ஹபக்குக் 3:4 சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 go. ஆமென். அருமையானவர்களே, அவருடைய பிரகாசம் சூரியனை போல கிரணங்களை வீசி அவருடைய பராக்கிரமம் அவருடைய கையில் மறைந்திருந்ததாக ஹபக்குக் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இன்று ராத்திரி கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை காக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையும் சுகமும் அற்புதமும் தேவனுடைய மகத்துவங்களையும் காணாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இங்க ஹபக்குக் சொல்றாரு, அவருடைய கைகளில் இருந்து சூரியனுடைய பிரகாசமானது உதித்ததாக சொல்லுகிறார். ஆம், சூரிய பிரகாசம் போன்றவர் நம்முடைய ஆண்டவர். அவர் பட்ட பகலை போல நம்முடைய வெளிச்சத்தை நீதியின் சூரியனாக நின்று வெளிச்சத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவருடைய கைகள் இந்த ராத்திரி வேளையிலே இந்த சாட்சியபுரத்தில் நீட்டப்பட போகிறபடினால் இருளான உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சமாய் மாறும். இருள் நிறைந்திருந்த உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறி இருக்கும். எனக்கு தெரியல, உங்க வாழ்க்கையில ஒரு இருட்டில் நடக்கிற ஒரு அனுபவத்தை போல கடந்த சில காலமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இருளிலே நடக்கிற அனுபவம் ஒரு பயங்கரமான அனுபவமாக உங்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த இருளில் நடக்கும் பொழுது எது திசை என்று கூட மனிதர்களுக்கு தெரியாது, எது வழி என்று தெரியாது. வழி தெரியாத இருளின் பாதையிலே நீங்கள் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்படி ஒரு மரண இருளின் பாதையிலே தாவீது ஒரு காலம் நடந்ததாக சொல்லுகிறாரே. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள், சில காலங்கள் நாம் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய அனுபவங்கள் காணப்படலாம். ஒருவேளை வியாதியின் வழியாகவோ, சாபத்தின் வழியாகவோ, அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான இக்கட்டு காலங்களாகவோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த மரண இருளின் காலங்கள் வந்திருக்கலாம், வந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்றை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில நமக்கு நேராக நீட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த கரத்திலே அவருடைய சூரிய பிரகாசம் உதிக்குமா? ஆமென். அந்த பிரகாசம் இன்றைக்கு உதிக்கத்தான் போகுது. உங்கள் இருள் வெளிச்சமாக மாறப்போகிறது. இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி உங்க மேல இன்னைக்கு உதிக்க போகிற அந்த சூரிய பிரகாசம், இந்த பட்டணத்திலே நீங்களும் பிரகாசமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்றேன், நீங்கள் இன்னையிலிருந்து பிரகாசமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ளே பிரகாசமாய் மாறப்போகிறீர்கள். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை இருளை மாற்றுகிற பிரகாசமாய் மாறுவீர்கள். ஆண்டவர் சொன்னார் தானே, நான் இந்த உலகத்துக்கு உன்னை ஒளியாய் வைப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்ப சாட்சியாபுரத்தில் ஆண்டவர் உங்களை என்னவா வைக்க போகிறாரா? நீங்கள் நடந்து போகும் பொழுது ஜனங்களுக்குள்ளே விடுதலை,
நீங்கள் பேசும் பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரகாசம், இருள் நிறைந்த மக்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கிற திருச்சபையாக இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கரம் இந்த ஆலயத்தின் மேலே நிழலாடி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சூரிய பிரகாசத்தை போல அவர் பிரகாசிக்கிறது மாத்திரமல்ல, கிரணங்கள் அவருடைய கைகளில் இருந்து வீசின என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே ரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில வேதாகமத்திலே ஹார்ன்ஸ், கொம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இவைகள் இரண்டுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? வல்லமை. The horns reflects the power of God. கொம்பு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ஆம், கர்த்தருடைய கையிலே வல்லமை இருக்கிறது. உங்களை குணமாக்கும் வல்லமை அவர் கையில் இருக்கிறது. உங்களுடைய வியாதியை சுகமாக்கும் வல்லமை அவர் கையில் இருக்கிறது. பெருக பண்ணும் அபிஷேகம் அவர் கையில் இருக்கிறது. 2 மீன் 5 அப்பத்தை அவர் கையிலே கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவைகளை அவர் கைகளிலே பெருக பண்ணினார். இந்த ராத்திரி உங்களை அவர் பெருக பண்ணுவார். ஏனென்றால் அவர் கரம் இன்றைக்கு உங்களை தொடும். அவர் கரம் உங்களை தொடும் பொழுது அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய வல்லமை உங்களை தொடுவதை இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள். வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எங்கே அவருடைய கை தொட்டாலும் அங்கே அற்புதம் நடைபெற்றது. அப்படியானால் இந்த ராத்திரி அவருடைய கரம் நம்மை தொடும். அவர் கரத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். அவர் கரம் இன்றைக்கு நம்மளை தொடாமல் நாம் இந்த இடத்தை விட்டு போக போகிறது இல்லை. கை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய விரலினாலே அசுத்தாவிகளை துரத்தினார்கள். பார்த்தீங்களா? அவருடைய கரத்திலே பிசாசுகளும் ஓடும். இன்னைக்கு இரவு உங்களுடைய வீட்டில உங்களை அறியாம சில கட்டுகள், சில மாந்திரிகங்கள், சூனியங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் சில யுத்தங்களை போராடி பலவீனப்பட்டு அந்த ஆவிகளை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த திருச்சபையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த காரணம் என்ன தெரியுமா? சியோன் குமாரத்தை இன்றைக்கு உன் கட்டுகளை நான் அறுக்க போகிறேன். கை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய விரல், அவருடைய கை தடத்திலே வந்திருக்கிறது. எகிப்தியருடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்த தெய்வம் இன்றைக்கு பார்வோன் கைக்கும் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. எந்த வல்லமையில நீங்க சிக்கியிருந்தாலும் பயப்படாதுங்க. கிரணங்கள் அவர் கையில் இருந்து இன்னைக்கு வீசும். எத்தனை பேர் கண்கூடா அவர் கையில் இருந்து இன்னைக்கு கிரணங்கள் வீசுவதை பார்க்க போகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? சில நேரம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு அந்த காரியங்கள் விளங்காது. ஆனா இன்னைக்கு இரவு ஒரு சூப்பர் நேச்சுரல் வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தினுடைய கிரியைகள் இன்னைக்கு ராத்திரி வெளிப்படும். நான் பேசுகிற சத்தியத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு பேசின வார்த்தைகள் உறுதிப்பட்டன. இந்த சர்ச்சில் இனிமேல உங்க ஊழியக்காரர் என்னெல்லாம் பிரசங்கம் பண்றாரோ அதெல்லாம் கிரியைகளிலே பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிற ஜனம் கைதட்டி இருக்கணுமே. ஹல்லேலூயா. குருடர் பார்க்க போகிறார், செவிடர்கள் கேட்க போகிறார். உங்க பாஸ்டர் கொண்ட ஆண்டவர் இந்த இடத்துல அற்புத அடையாளங்களை நடப்பிக்க போறார். வெளிநாட்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்துதான் இங்கே மிரக்கல்ஸ் நடக்கணும் இல்ல, உங்க மேய்ப்பனுடைய கரத்துல கர்த்தர் கூட கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க ஊழியக்காரரை இந்த பட்டணத்துல பயன்படுத்துகிற செய்தியை அநேகர் கேட்க போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஆண்டவர் யூஸ் பண்றாரு. இன்னும் கீர்த்தி பெருக போகுது, இன்னும் புகழ்ச்சி பெருக போகுது. ஆண்டவர் இயேசு போகின பட்டணங்களில் அவர் செய்த அற்புத அடையாளங்களின் நிமித்தம் அவர் இருந்த பட்டணத்திலும் அவர் கீர்த்தி போனது, அவர் போகாத பட்டணங்களுக்கும் கீர்த்தி போனுச்சு. சாட்சியாபுரம் மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் இந்த கர்மேல் பெந்தகோஸ்தே திருச்சபையினுடைய கீர்த்தி பரவ போகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆகவே நீங்கள் தான் அதற்கு விட்னஸ்.
பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ தான் சாட்சி. பக்கத்துல நல்லா தட்டி சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறான். தட்டி சொல்லுங்க, நீ தான் சாட்சி. ராமன் போடுங்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து ஆவி உன்னிடத்திற்கு வரும், அப்பொழுது நீங்கள் பூமியின் கடைசி பரியந்த வரை என்னவா இருப்பீங்க? உங்களுக்கு தெரியுமா ஆங்கிலத்தில் அதுல என்ன எழுதியிருக்கிறது? மூல பாஷையில மன்னிங்க, மூல பாஷையில நம்ம எழுதியிருக்கு, you will be a martyr, ரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ராமன் வரலையா? வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண கூட பயமா இருக்குது. இல்ல எங்க பாச ரத்த சாட்சியா வர மறைக்கிறது? இதுக்குதான் பாச இந்த வம்புக்கே நான் வர்றதில்லை. இல்ல, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் நம்ம தலைமையில வருது. அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. கிரணங்கள் உங்கள் மேல் வீசுகிறது. அந்த கிரணங்கள் உங்கள் மேல் வீசும் பொழுது அந்த கிரணங்கள் உங்கள் மூலமாய் அநேகர் மேலே வீசும். அநேகருக்குள்ளே நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். சொல்லுங்க, போய் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் போனோம், கர்த்தர் எங்களை விடுவித்தார், கர்த்தர் எங்களை சுகமாக்கினார், கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணார். வீடு வாசல் இல்லாமல் இருந்தோம், வீட்டை கட்டி கொடுத்தார். வாகனம் இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் வாகனத்தை தந்தார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி அவருடைய வருகையில் எங்களை எடுத்து கொள்ள போகிற ஒரு நல்ல சபைக்கு நாங்கள் போகிறோம். உண்மைதானா? உண்மையா? அப்படி சீக்கிரம் ஒரு இடத்தை வாங்கிட்டீங்க, வாங்க போறீங்க, கட்ட போறீங்க, ஆயிரக்கணக்கான ஜனம் வரப்போகுது. 2 பேரும் தான் ஆமேன்னு இருக்க. நான் இன்னைக்கு மனசார ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சாட்சியாபுரத்தினுடைய எல்லைகள் விரிவாயே ஆகணும். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு இன்னைக்கு கர்த்தருடைய கரம் இறங்கியே ஆகணும். இந்த ஊழியை இதற்கு பிறகு வித்தியாசமாய் மாறணும். கை உயர்த்தி ஆமென். நல்லேலியா போடுங்கப்பா. நான் உங்களுக்கு சண்டே சர்வீஸ் நடத்த வரல, காலையிலே உங்க பாஸ்டர் எல்லாம் நடத்திட்டேன். இன்னைக்கு உங்களை நான் அபிஷேகத்துல நடத்த தான் வந்திருக்கேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் தான் வளர்க்கும். அந்த அபிஷேகம் யாருக்கிட்ட இருந்து வரும்? அவருடைய கையிலிருந்து வீசுகிற கிரணங்கள், கர்த்தருடைய கையிலிருந்து வீசுகிற வல்லமை, அவருடைய பலத்த கை, ஓங்கிய புயம் அன்றைக்கு அவர்களை விடுதலையாக்கி அந்த கரம் இன்னைக்கு நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரை என் வீட்டை, என் குடும்பத்தை, என் வேலையை, என் எதிர்காலத்தை, வாலிப பிள்ளைகள், உங்க ஊழியத்தை, உங்களுடைய எல்லா ஃபியூச்சரையும் ஒருவரால மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கரம் இன்றைக்கு ஒரே ஒரு தொடு. சொல்லுங்க, ஒன் டச். நல்லா தான் சொல்றீங்க, சொல்லுங்க, ஒன் டச் will change your whole life. ஆமென். 15 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தரிசனமே நான் பார்த்தது கிடையாது. நான் ஒரு சொப்பனத்தையும் பார்த்தது கிடையாது. நான் பல மணி நேரம் ஆண்டுகிட்ட உட்காந்து ஜெபம் பண்றேன். அநேக ஊழியக்காரங்க சொல்றாங்களே, தரிசனம் பார்க்கறாங்க, உங்களே பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்றாங்களே ஆண்டவரே, நான் அவங்களை ஒருக்கா பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். பல மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு கரம் வந்து என்னை பிடித்ததை நான் உணர்ந்தேன். உங்களுக்கு தெரியுமா, அன்றோடு என் வாழ்க்கை மாறிச்சு, அன்றோடு என்னுடைய ஊழியம் மாறிச்சு, அன்றோடு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர முடிஞ்சிச்சு. அந்த கரம் தான் இன்னைக்கு உங்க மத்தியில நான் கொண்டு வந்திருக்கு. அந்த ஒரே ஒரு கரம், கர்த்தருடைய கரம், நம்ம இன்னைக்கு தொட்டே ஆகணும். ஹல்லேலூயா. அது வேணும் ஆண்டவரே, இது வேணும், அது வேணும், இதை எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய கரம். அணைக்கும் கரம், சுகமாக்கும் கரம், விடுதலை செய்யும் கரம், பெருக பண்ணும் கரம், உங்களை மகிமைப்படுத்தும் கரம், உங்களை உயர்த்துகிற கரம். ஹல்லேலூயா. கீழே விழுந்த உங்களை கைப்பிடித்து தூக்கி வெளியே தூக்கி எடுத்து நிறுத்துகிற கரம், உங்களுக்கு உதவி செய்கிற கரம், உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே என்று சொன்ன கரம், இன்றைக்கு அந்த கரத்தில் இருந்து கிரணங்கள் நம்மை நோக்கி வீசுகிறதாம். அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்து சொல்றாரு, அவருடைய கரத்தில் பராக்கிரமம் மறைந்திருக்கிறது.
அவருடைய பராக்கிரமம் மறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் தெரியுமா? He hides his own power. அவர் மறைத்து வைத்திருக்கிறாராம். அப்படின்னா மறைவாய் ஒன்று இருந்தால் அதை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஒரு பொருள் மறைஞ்சிருந்தா அதை தேடினா தானே கிடைக்கும். அதே போல அவருடைய கரத்திலே அவருடைய வல்ல பராக்கிரமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைந்திருக்கிறது. அப்போ சாட்சியபுரம் சர்ச் இன்னையிலிருந்து கர்த்தர் தேடாத விதத்தில் நீங்க தேடணும். அதிகாலை ஜபத்தில் இதுவரைக்கும் கர்த்தரை தேடாத விதத்தில் தேடணும். உபவாசம் பண்ணாத விதத்தில் உபவாசம் பண்ணணும். ஊழியம் செய்யாத விதத்தில் ஒரு வித்தியாசமா ஊழியம் செய்யணும். பைபிள் சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம என்ன செய்யணுமா? அவரை தேடணும். அவர் மறைஞ்சிருக்கிற நேரத்தில் தேடிடக்கூடாது. ஒரு ஆமீன் போட்டுடலாமா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமயத்தை தர, இந்த காலங்களை தருகிறார். இந்த ஆலயத்துல உங்களை அவரை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவரை தேடும்படி அழைக்கிறார். புதிதாய் வந்தவர்களோ பழைய ஆட்களோ, நீங்கள் யாரானாலும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் தேவனை தேட வேண்டாம். தேடுகிற அத்தனை பேரும் கண்ட அடைவார்கள். விசுவாசிக்கிறா? கண்ட அடைச்சி ஆகணுங்க. அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது, அவனுடைய கையில் மறைந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு அவருடைய கரத்தை நம்ம நேராக, நம்ம குடும்பத்துக்கு நேராக, நம்ம பிள்ளைகளுக்கு நேராக அவர் நீட்டதானே கேட்க போகிறோம். அவரை நீட்டிட்டாருன்னா இன்றோடு லைஃப் மாறி. ஆமென் சொல்லலாமா? கை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க அந்த என்ன தொற்றுங்கப்பா, இன்னைக்கு என் குடும்பத்தை தொற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வளர்க்கப்படணும் ஆண்டவரே. உங்கள் கரத்திலே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய பலத்த கரத்திலே அடங்கியிரு, ஏற்ற காலத்திலே கர்த்தரை உயர்த்துவார்னு சொன்னீரே, அந்த கரத்திலே நான் அடங்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த கரத்தை நான் பார்க்காம போக கூடாது ஆண்டவரே. வாலிபனை ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே உங்க கரத்தை நான் பார்க்கணும், என் ஊழியத்தை நான் நடப்பிக்க உங்க கரத்தை நான் பார்க்கணும், என் எதிர்காலங்கள் நன்றாக இருக்க உங்க கரத்தை பார்க்கணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே உலாவுகிற சில அசுத்த ஆவிகள் துரத்தப்பட உங்க கைகளை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் உங்களுடைய வேதனை நிறுத்தும். Praise the Lord. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவர் கரத்துல உங்களை எடுத்துட்டார்னா இந்த பூமியில ஒருவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுப்பார். யாருடைய கை தெரியுமா? உங்களை நடத்துறவங்க மெய்ப்பன் கரத்துல கொடுப்பார். ஒரு சத்தம் வரவே மாட்டேங்குது. அவர் கரத்தில் எடுத்துட்டார் சரி, ஆனா இந்த பூமியில இருக்கிற நாளளவும் உங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் யார் கரத்துல உங்களை ஒப்புவிப்பாரு? உங்களை நடத்துற மெய்ப்பன் கரத்துல கொடுப்பார். சொல்லுங்களேன். நான் சாட்சியபுரம் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் ஜனங்களை மெய்ப்பனோடு ஒத்துழைக்க சொல்லு, காப்பரேட் பண்ண சொல்லு. அவங்க சபையோடு இணைந்து காப்பரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க விஷயத்தை நான் பார்த்துக் கொள்வேன். இந்த ரகசியத்தை சொல்லி ஜனங்களுக்குன்னு சொன்னார் ஆண்டவர். நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களை ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? அந்த மெய்ப்பன் கரத்துல அடங்கு. அந்த மெய்ப்பன் நடத்துற பாதையில நடத்தப்பட்டு, அந்த மெய்ப்பன் காண்பிக்கிற வழியிலே நடந்து, அந்த மெய்ப்பனுடைய ஆலோசனையில நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விஷயத்தை பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனி உன் கான்சென்ட்ரேஷன் சர்ச். சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், ஆராய்ச்சோம், குஞ்சே போனோம் அப்படிலாம் இருக்கவே. இனி சர்ச்சை வித்தியாசமா மாறிடணும். ஒரு ஆமீன் வரமாட்டேங்குது. எத்தனை பேர் இன்னையிலிருந்து நான் எங்க பாஸ்டருடைய கரத்துல நான் நல்லா அடங்கி உட்கார போறேன்? 2 ஆடு இருக்கு பைபிள்ல, ஒன்னு செம்மறி ஆடு, ஒன்னு வெள்ளை ஆடு. எந்த ஆட்டுக்கு மேய்ப்பன் தேவை? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எந்த ஆட்டுக்கு மேய்ப்பன் தேவை?
இதுல ஒரு ஆடு அலைஞ்சி திரியும், ஒரு ஆடு தொழுவத்திலே இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எந்த ஆட்டா அழைக்க விரும்புறாருன்னு தெரியல. சில ஆடு அடங்கவே அடங்காது. மேய்ப்பன் சத்தத்தை பே பே பேனாலும் அது போன்னு போகுது. சிலலாம் நீ என்னத்தை சொல்ல நான் உன்னத்தை செய்ய போ அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தர் கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அவர் சில விதிமுறையை வச்சிருக்கிறார். அவருடைய கொடுக்கிற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், go and humble yourself to your pastor. ஆமென். அவங்க தானே நமக்கு போதிக்கிறவங்க, அவங்க தானே நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்றவங்க. எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களுக்கு பெரிய ஒரு உத்தரவாதம், உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க, நித்தியத்தில் சேர்க்க. ஆண்டவர் வருகிற நாளில் அன்றைக்கு உங்க கையை கொண்டு போய், ஆண்டவரே நீரே கையில கொடுத்த உங்களுடைய ஆத்துமாக்களை நான் உங்க கையில ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் அந்த நாளுக்காக உங்க ஊழியர்கள் உங்களுக்காக போராடுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே தானா நடக்க முயற்சிக்கவே அப்படி ஒரு சப்மிஷன் வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவர் உங்களை அழகா ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு உங்களுக்கு சிலருக்கு சொல்றேன் பாருங்க, சீக்கிரமா வீடு வாங்குவீங்க, சீக்கிரமா கார் வாங்கிடுவீங்க, சீக்கிரமா ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. கர்த்தருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா உங்க மைண்ட் அதுல வச்சு கடவுளை தேர்ந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்களுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தின் மேல் இருக்க வேண்டும். உங்களுக்கு உரியதை அவர் பார்த்து கொள்வார். தட்டி சொல்லுங்க, உனக்கு உரியதை அவர் பார்த்துக்குவாரு, கர்த்தருக்குரியதை நீ பார். அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? ஆலயத்தை கட்டுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், அநேக ஜனங்களை கர்த்தர் அண்டை நடத்துங்கள். உங்களை இயேசு எப்படி தொட்டாரோ ரட்சித்தாரோ அதே போல அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க காரணமாய் இருப்பதில் தான் அவர் மகிழ்ச்சி அடைவார். ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தா எந்த ஒரு ராஜ்யமே கலிகூறுமா? பரலோக ராஜ்யம் கலிகூறுமா? கர்மேல் சாட்சியாபுரம் இன்னையிலிருந்து உங்க பரலோக ராஜ்யத்தை மகிழ்ச்சி படுத்த போகிறீங்க. இனி ஞானஸ்நான ஆராதனை நடந்துட்டே இருக்க போகுது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க போகிறார்கள். நீங்கள் இனி அதிக உழைப்பை போட போகிறீர்கள். உங்க சபை போதகரோடு இணைந்து ஊழியம் செய்ய போகிறீர்கள். ஆமென். பாஸ்டரோட இணைந்து ஊழியம் செய்யற லீடர்ஸ் மாதிரி இருக்கலாம். உங்க வாஸ்து கரத்துல வளர்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் அவரை எதிர்த்து நின்றாதீங்க, ஒரு நாள் அந்த துரோகம் செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் நன்றியை மறந்துடாதீங்க. உங்களை அவர்கள் கைகளை தூக்கி வளர்த்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா? அப்படி வளர்த்தவர்களை, வளர்த்து கொண்டிருக்கிறவர்களை சாத்தான் சும்மா விட மாட்டான். யார் விட மாட்டா? அவன் வருவான். பாஸ்து கையில உட்கார்ந்துருக்கிற, அவர் கையில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தொட முடியலையே, அவர் கையில இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை நான் ஒன்றும் செய்ய முடியலையே. அப்ப அவர்கிட்ட உன்னை பிரிச்சிடணும். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். அவர் பிரசங்கம் பண்ணி இருப்பாரு, அவர் ஏதோ ஒரு பைபிள உதாரணம் சொல்லிட்டு இருப்பார், உள்ளத்துல நமக்குள்ள என்ன தெரியுமா, நம்மளதான் சொல்றாரு. என்ன உண்மைங்கிற ஒரு ஆமேன் போட்டுடலாமே, ஆமேன் சொல்ல முடியல, கஷ்டமா இருக்குது சொல்றாரு. அது பேய் பேசுது. சாத்தான் பயப்புள்ள உங்கள்கிட்ட பேசுறான். பத்தியா உன் குடும்பத்தை தான் சொல்றேன், பத்தியா ஒன்னதான் ஏதோ ஒண்ணு பண்றாரு, அவனெல்லாம் விட்டார், நம்மளதான் திட்டிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே சத்துருவினுடைய தந்திரமான யோசனையில உங்களுக்குள்ளே உண்டாகிற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ். எப்படி ஆகிலும் இந்த மனுஷன் கரத்திலிருந்து நீங்க விலகிட்டீங்கன்னா அவன் உங்களை வந்து அழகா ஆளுகை செஞ்சிடலான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் காட்டி கொடுத்தா, சர்ச் விசுவாச பிள்ளைகளுக்கும் பாஸ்ட் கரத்துல ஊழியம் செஞ்சு வளர்றவங்களுக்கும் ஒரே ஒரு வசனம் காட்டுறேன். நான் பெரிய பிரசங்கம் பண்ண வந்தேன், நான் ஆண்டவனை வேற மாதிரி லீட் பண்றாரு, அதனால அவருடைய நடத்துதலுக்கு நடத்தப்படுகிறேன். கை உயர்த்தி அல்லேலூயா.
புலம்பல் புஸ்தகத்தை திருப்புங்க. இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. பக்கத்துல முதல்ல சொல்லுங்க, வசனத்தை மறந்துடவே கூடாது. நீ எந்த சர்ச்சு, சிவகாசி, திருத்தங்கள், சாட்சியாபுரம், எந்த சர்ச்சில் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த வசனத்தை, நீ ஒரு விசுவாசி, நீ ஒரு ஊழியக்காரன், நீ உடன் ஊழியக்காரங்கன்னா இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. பொறாமை போட்டுருங்க பார்க்கலாம். முடிஞ்சா மனப்பாடம் செய்யணும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பண்டிகை நாளில், நல்ல வாசி, பயங்கரமான வசனம். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகழ்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, கர்த்தருடைய கோபத்தின் நாளில் தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவன். நல்ல கவனிங்க. நான் கையில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். பொறாமையின் போடுங்க. நான் கையில் ஏந்தி வளர்த்தவர்களை யார் நாசமாக்கினது? பாஸ்டர் கையில வளர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா அவங்க கையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதற்கு பகைஞன் வெளியே காத்திருக்கிறான். வீடு வாங்குவீங்கன்னா ஒரு அல்லையா எப்படி வச்சு கடவுளே, ஆமென் சத்தமா போட்டுங்க பார்க்கலாம். யார் காத்திருக்கிறா? பகைஞன். அது மனுஷனோ ஆவியோ சாத்தான் எந்த ரூபத்துல வருதுன்னே தெரியல. பன்னி ரூபத்திலையும் வருது, மனுஷ ரூபத்திலையும் வருது, ஆவி ரூபத்திலையும் வருது, எப்படியோ வருது. பக்கத்துல சொல்லுங்க, எப்படியோ வருது. ஆனா நீ தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப யார் கையில் இருக்கிறீங்க? ஒரு தேவனுடைய மனுஷன் கையில் இருக்கீங்க. அவர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை மீறுதலுக்காக தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். உங்கள் கட்டுகள் உடைக்கப்பட ராப்பகலாய் முழங்காலிலே உங்கள் மேய்ப்பன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிற அனுபவமாக ஒரு மெய்ப்பெண் ஒரு விசுவாசியை உருவாக்கி கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துகிறார். அவர் எவ்வளவு வேதனை. அம்மா சொல்லுவாங்க பாருங்க, 9 மாசம் சுமந்து பெத்த, சில சொல்லுவாங்க 10 மாசம் சுமந்து பெத்த. சில அம்மாமாருக்கு 1 மாசம் கூட்டி சொன்ன ஆசையா இருக்கும். அப்பயாவது பிள்ளைக்கு உரைக்கிறாங்க. அது நீ என்னத்தை சொல்ல, நீ என்னத்தை வளர்ந்த, நான் சொந்தமா வளர்ந்தேன்றாங்க. மேலே இவனை குடிச்ச மாதிரியும் இவனே வளர்ந்த மாதிரியும் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் உருவாக்க ஒரு மெய்ப்பனை கர்ப்ப வேதனை பட வைத்தார். அப்ப நம்ம மெய்ப்பனை கனப்படுத்தணுமா இல்லையா? அப்ப நம்ம மெய்ப்பன் கரத்துல இருக்கணுமா இல்லையா? ஒரு தாய் நம்மளை சிட்சித்து சொல்வது எப்படி நமக்கு உண்மையான ஒரு ஆலோசனையாய் கனமாய் இருக்குமோ, அதே போல ஒரு ஊழியக்காரனும் அப்படித்தான். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தகப்பனாயும் தாயாயும் இருந்து ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அப்போ இந்த மெய்ப்பண்டை கரத்துல நீங்க இருப்பீங்கன்னா, அவர்கள் கையில ஏந்தி வளர்க்கப்படுவீங்கன்னா, நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நன்றியை மறக்கிற ஒரு காலம் இது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நன்றி மறந்து. ஏதாவது சர்ச்சுக்குள்ள வரும்போது ஒண்ணுமே இல்லை, அழுகியும் கண்ணீரும் தான் சொத்தா இருந்தது. இப்ப இங்க உள்ள வந்து அடிச்சு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வெளிப்பு ஜெபம் நடத்தி உபவாச கூட்டம் நடத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி அதிகாலை ஜெபம் நடத்தி கர்த்தர் சாபத்தெல்லாம் உடைச்சிட்டார், விடுதலையாக்கிட்டார், ஆசீர்வாதமாக்கிட்டார். இப்போ நமக்குள்ள ஒரு மறதி வருது. இது மறதி, இது வந்து வியாதி இல்லை, இது ஆவி. என்னது? மறந்துருச்சு. எப்படி வந்தோம்? நடந்து வந்ததை மறந்து போச்சு, ஆட்டோவில் வந்தது மறந்து போச்சு, சர்ச்சு அழகா டிரான்ஸ்போர்ட் கொடுத்து உங்களை கூப்பிட்டு வந்ததும் மறந்து போச்சு, பாஸ்டருக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது மறந்து போச்சு, குடும்பத்துக்காக ராப்பகலா ஜெபம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு.
மெல்ல மறக்குது, மறதி கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது நினைப்பூட்டதான் மலேசியாவில இருந்து நினைப்பிருக்கிறான். உடலையில போடுங்க பார்க்கலாம். பார்க்கறது மறந்த சொல்லுங்க பார்க்கறது மறந்த மறக்கவே கூடாது. ஆண்டவர் யாரை தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? நன்றி உள்ளவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பந்தம், நம்ம மெய்ப்பன், இதெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். நன்றியை மறந்தவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. நன்றியோடு வாழ்வோம். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரா? இந்த ஊழியக்காரன் கையில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? அவருடைய கையில் அடங்கியிருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யும். அவருடைய கரம் உங்களுக்காக செயல்படும். ஆமென். உங்களை கரம் பிடித்து தூக்க வேண்டிய இடத்தில் அந்த கை தூக்கி எடுக்கும். உங்களை காக்க வேண்டிய இடத்தில் அந்த கை காக்கும். உள்ளங்கனி மேகத்தை போல உங்கள் மீது பொழிய வேண்டிய நேரத்தில் ஆசீர்வாதத்தை பொழியும். ஏற்ற காலத்தில் அந்த கை உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ராத்திரி அந்த கரம் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? அந்த கர்த்தர் கரத்தை விரும்புற நீங்க ஒரு காரியத்துக்கு அர்ப்பணிக்கணும். என் மெய்ப்பனுடைய கரத்துல நான் அடங்குவேன். அல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னார் ஆண்டவர், உன் கைகளின் கோலால் இந்த ஜனத்தை நடத்துவாய். ஆமென். அவனுக்கு கீழ்ப்படைந்த ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். மோசேக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் அற்புதத்தை கண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஊழியக்காரருக்கு கீழாக அடங்கி வைத்து உங்களை வளர்க்கபடியாக அர்ப்பணித்திருக்கிறாரானா? இவ்வளோ சர்ச்சுக்கும் உங்களை எதற்கு இந்த சர்ச்சுக்குள்ள ஒன்று வச்சுக்கிறாரு? அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? அந்த நோக்கம் நிறைவேறும் காலம் வந்தாயிற்று. நான் ஜெபிக்க போறேன். அந்த கைகள் இந்த நாளில் உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகுது. சில தரிசனமா பார்ப்பீங்க. அப்படியே கிரணங்கள் இந்த இடத்திலே வீசுகிறதை சில தரிசனமா பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறுவதை உணர்வீர்கள். அந்த கரம் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குவதை உணர்வீர்கள். அந்த கரம் இன்னைக்கு உங்களை சுகமாக்குவதை உணர்வீர்கள். அந்த கரம் சாட்சியா புரட்சத்தோடு இருப்பதை உணர்வீர்கள். கர்த்தர் கரம் விலகாதையா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் மனமும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி எழுந்து நிற்போமா நம் ஜெபத்திற்காக? ஹல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கிறவங்க வருவீங்களா? Thank you Holy Spirit. நல்ல கைகளை உயர்த்தி ஆவியானவரை மகிமைப்படுத்தி வரவேற்போம். ஒரு மிரக்கல் சர்வீஸ் தான் இன்றைய இரவு. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவு. இந்த இரவு கர்த்தருடைய மகிமையை காணுகிறது. சகோதரர்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். சகோதரிகள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். வாலிப மகனே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கரம் இன்னைக்கு உன்னை தொடட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே. சில இருளின் பாதையில நடந்துட்டப்பா, எனக்கு பிரகாசம் வேணும். என் இருளான பாதையில ஒளி பிரகாசிக்குமா? நீதியின் சூரியனை நீ பிரகாசிப்பீராக. வாங்க ஆண்டவரே, நீங்க உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நேராக நீட்டுங்க ஆண்டவரே. உங்க கை எனக்கு உதவி செய்ய வரட்டும். யேசுரனுக்கு நான் உதவி செய்வேன், துணை செய்வேன் சொன்னீங்களே அப்பா. உதவி செய்ய வாங்க ஆண்டவரே. அப்பா, சாட்சாபுர திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்குங்க ஐயா. உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. மனதுருகி கரை நீட்டினீரே, மனதுருகி கரை நீட்டினீரே. கர்த்தர் கரை நீட்டப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்க வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ரங்கதரகடவரகந்துருடு மங்கரரசே ஷாயலரகந்துருடு
எனக்கு உங்க கர உதவியா வேணும் ஆண்டவரே. நான் சுமந்து கொண்டிருக்கிற வியாதியில நான் சுகம் பெறுவதற்கு, கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் பிரகாசிக்கப்படுவதற்கு, இன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் உங்க கிரணங்கள் வீசுவதற்கு உங்க கையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்க பிரசனை எனக்கு ஆரம்பிக்கிறீங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையை தொடுபடியாய் கர நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரத்தில் இருந்த கரணங்கள் வீசுவதாக, கட்டுகள் உடைக்கப்படும்படி, வியாதிகள் சுகமரும்படி, ஓ அந்தகார சங்கிலிகள் அரும்படி, அசுத்த ஆவிகள், மந்திரீகத்தின் ஆவிகள், அந்தகாரத்தின் சங்கிலிகள் அருந்து வெளியே வா. அவருடைய கிரணங்கள் வீசுகிறது. இனி மழை உனக்கு இடமில்லை. இனி இந்த குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இனி இந்த பிள்ளையை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரம் வீசுவதாக. அன்றைய கை இறங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ், பயப்படாத சகோதரா, அவர் உன் வலதுகையை பிடிக்கிறார். பயப்படாதே சகோதரி, கர்த்தர் உன் வலதுகையை பிடிக்கிறார். அவர் உனக்கு துணை செய்வார். நடத்தப்படுவார், நடத்தப்படுவார். அங்க போனோம் ஏசப்பா, உங்க சாபமோ எனக்கப்பா. உண்மையா சொல்லுவீங்களா? சாட்சியபுரத்துல சாட்சியா வாழ்வையா, சாட்சியபுரத்துல நான் சாட்சியா வாழ்வாண்டவர, தலை குனிந்த இடத்துல நான் சாட்சியா வாழ்வாண்டவர, தலை குனிந்த இடத்துல நான் என் தலை நிமிர்ந்தவர, உங்க கை என்னை வந்து தொடுவோம். எத்தனை இன்பமே உமது சமூகமே, எத்தனை இன்பமே. சொல்லுங்க, உந்தன் சமூகமே. உணருமே உமக்காயுமே, இந்த உடலுமே. வாய் திறந்து வாடு பிரதர் சிஸ்டர். இங்கு போதும் ஈசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. இங்கு போதும் ஈசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நான் தேடியும் கிடைக்காத நான் தேடி கிடைக்காத, நான் தேடியும் கிடைக்காத கை உயர். எதற்காக என்னை சாட்சியபுரத்தில் வச்சிருக்கிறீங்க? எதற்காக இந்த சிவகாட்சியில் வச்சிருக்கிறீங்க? இந்த திருச்சபையில நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் ஆண்டவரே. நான் இழந்த ஜபாதி எனக்கு வேணுங்கயா. நான் இழந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சர்ச்சில் நான் தூணா நிக்கணும் ஆண்டவரே.
ஜெயம் கொண்டவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். என் ஆலயத்துக்கு என் பாஸ்டருக்கு நான் தூணா மாறுவேன். என்னை ஆசீர்வாதமா மாற்றுங்க. இந்த ஆலயத்துக்கு நான் என் கையால கொடுப்பேன் ஐயா. சர்ச்சு கட்ட என் கையை நீர் ஆசீர்வதிப்பீர். பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்றதை நான் நல்லா கேட்க முடியுது. சிலருடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கிறார். ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை வருது. எஸ், கைகளை உயர்த்தி அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்பின் இரவு இது. உன் ஆவிக்குரிய கண் திறக்குது. இதோ அவர் கரமே உன் கண்ணை தொடுது. தூதர்களை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை பார்க்க போகிறார். எஸ், ஆல்ரெடி ஆவியானவர் சிலருடைய கண்களை தொடரத நான் பார்க்கிறேன். எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சிலருடைய கண்களை திறக்கிறத நான் பார்க்கிறேன். சிலருடைய கண்களுக்கு அதரிசனமாய் எஸ், ஆலயத்திலே உன்னை தரிசனத்தை காண தொடங்குகிறார். எஸ், டச் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். தொடரார் ஆண்டவர். ஒரு சிலரை தொட ஆரம்பிக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, ஆத்துமாதாயம் செய்கிற பிள்ளைகளை, சத்துருடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாது இருக்கிறது நல்லதல்ல. அவன் தந்திரங்களை இனி உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரணங்கள் இந்த இடத்திலே வீச தொடங்குகிறது. வாதிப்புள்ள ஆவியானவருடைய வாஞ்சையாக்கள் தாகம் உள்ளவர்களை தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தை போல ஆகவா கேளுங்க. இயேசுவே, எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாரும் அப்பா. தரிசனத்தை காண்கிறவளா, தரிசனத்தை காண்கிற மகனா மாறு. இந்த ஊழியத்துல கர்த்தருடைய வல்லமையான எடுத்து பயன்படுத்த ஊழியக்காரனை கைகளை ஆர்வம் ஊராய் பிடிக்க அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக திறக்கப்படுகிறார். கைகள் அப்படியே உயர்த்தி ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஒற்றுமையா உங்க வல்லமை, நீங்க ஒற்றுமையா உங்க வல்லமை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒற்றுமையா நீங்க ஒற்றுமையா நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கடைசியா சொல்வோம், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். டேவிட் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன். அதற்கு சம்பந்தப்பட்ட நபரோ அல்லது அந்த பேருடைய நபர் இங்கே இருந்திருக்கிறீர்களா, அல்லது இந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் யாரோ இந்த பெயருடையவர்கள் இருப்பீர்கள் என்றா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பயங்கரமான கண்ணி உனக்கு வைக்கப்பட்டது. ஆனால் இந்த இரவு கர்த்தர் அதை உனக்கு உடைக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி அதை உடைக்கிறார். கை உயர்த்தி ஒற்றுமையா உங்க வல்லமையை
இயேசு ராஜா ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சரத்திலே வியாதி பலவீனங்களோடு வந்தவர்கள் மாத்திரம் வலது கையை தூக்கி காண்பீர்கள். சரத்தில் ஒரு வழியோடு வேதனையோடு நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு சுகம் தேவை என்றவங்க மட்டும் வலது கையை தூக்கி நல்லா உயர்த்தி காண்பீங்க. மற்றவர்கள் கைகளை கீழே போட்டுருங்க. சுகம் தேவை என்கிறவர்கள் மாத்திரம் நல்லா உயர்த்தி காண்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களை தொடப் போகிறார். நீங்கள் நின்று கொண்டு இருக்கிற இடத்திலே கண்களை மூடி அந்த வழி இருக்கிற இடத்துல அந்த கைகளை வையுங்கள். விசுவாசத்தோடு வையுங்கள். பாஸ்டர் மோசஸால ஒரு வியாதியை கூட சுகமாக்க முடியாது. ஆனால் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில உங்கள் நோய்களை சுமந்த இயேசு நம்முடைய தளம்புள்ள கரத்தோடு வந்திருக்கிறார். சுகம் கொடுக்கிறவராய் வந்திருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். கையை நல்ல உயர்த்தி யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, விசுவாசத்தோடு சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா, யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. அடி சுகம் தந்தீரே நன்றி ஐயா. தொடுகிறார் நம்முடைய வல்லமையோடு தந்தீரே எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, சுகம் தந்தீரே குணமாக சுகம் தந்தீரே. பராக்கிரமோடு கையில் மறைந்திருக்கிறது. ஓ, சுகம் தந்தீ. அறிக்கையிடு பிரதர், அறிக்கையிடு சிஸ்டர். வியாதி சுகமாகவே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உமக்கு ஆராதனை ஆராதனை. ஓ, ஆராதனை ஆராதனை. ஆராதனை செய்வோம். ஆராதனை வண்டர்ஃபுல். சுகம் தருகிறீரையா. ஆராதனை ஆராதனை. Touch in the mighty name of Jesus. ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அப்படியே இந்த சுகம் தேவையுள்ள பிள்ளைகள் அப்படி கை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, குமாரனும் இரட்சகருமாகிய இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நீர் எனக்கு தந்த அதிகாரத்தின் பெயரிலே கட்டளையிடுகிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளே வியாதியாய் இருக்கிற அத்தனை பேருடைய சரீரத்தில் இருந்து அந்த வியாதியை விலக்குவீராக. அந்த வியாதியை விலக்குவீராக. பொல்லாத வியாதியை இயேசுவின் நாமத்தில் விலக. I command it to get out in the mighty name of Jesus. Touch, Lord. Touch, Lord. Let them be completely healed. பூரணமா சுகமடைவார்கள். பூரணமா சுகமடைவார்கள். பூரண சுகம். பாதி சுகம் அல்ல, பூரண சுகம். பூரண சுகம். நாடி நரம்பு எலும்பு சதைக்குள்ளே பாய்வதாக. வீட்டிருந்த வல்லமை பாய்வதாக. Thank you, Holy Spirit. என் குணமாக்கியதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க. கை தூக்குன அத்தனை பேர் இப்ப செக் பண்ணுங்க. அந்த வழி
அந்த வேதனை உன்னால என்ன செய்ய முடியாது, கை அசைக்க முடியாது அசைச்சு பாருங்க, குனிய முடியாதுன்னா குனிஞ்சு பாருங்க, அந்த வழி இருந்த இடத்துல உங்களுக்கு மாற்றம் தெரியும். சீக்கிரமா கிரியை செய்யுங்க, உடனே செக் பண்ணணும். என்ன சந்தேகமா யோசிக்கிறீங்க, சோமாயிருச்சு, நல்ல விசுவாசத்தோட செக் பண்ணி காலை உதறி பாருங்க, கையை உதறி பாருங்க, குனிந்து பாருங்க, அந்த வழி இருக்கிற இடத்துல அந்த வழி இருக்குதான்னு பாருங்க. என்ன செய்ய முடியாம இருந்துச்சோ செஞ்சு பாருங்க, உடனே சுகம் கொடுத்துரு. விசுவாசத்தோடு செய்யுங்க. செய்ய முடியாததை முயற்சி வலிக்குதுன்னு யோசிக்காதீங்க, செய்து பாருங்க. மாற்றம் தெரியுதுண்டா கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். உங்களுக்கு மாற்றம் தெரியுறவங்க, மாற்றம் தெரியுற உடனே கை தூக்கி காமிங்க. அற்புதத்தை பெற்றவங்க சரீரத்துல இப்போ நான் வியாதியோடு வந்த பாஸ்டர், இப்ப எனக்கு ஒரு வெட்கப்படாதீங்க, கை தூக்குங்க. ரைட், வாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா என்ன வியாதி பலவீனத்தோடு வந்தீங்க? கத்தர் கொடுத்த விடுதலை சொல்லுங்க, முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. வெட்கப்படாதீங்க, வாங்க சீக்கிரமா. இயேசு பூரண சுகம் தருவார். சரீரத்தில் ஒரு அற்புதத்தை உணர்ந்திருக்கிறீங்க, வாங்க. கை தூக்கிறவங்க உணர்ந்தீங்களோ சொல்லுங்க. ரைட். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சொல்லுங்கம்மா. கேன்சர். சரி. இந்த இடத்துல மட்டும் ஒரு மாசமா எவ்வளவு வருஷமா அந்த கேன்சர் வியாதி உங்களுக்கு? 2 வருஷமா? சரி. ஆனா இப்ப 2 மாசமா எனக்கு இந்த இடத்துல வீக் இருந்தது, சரி, பெயின் இருந்தது. அப்ப சரி தம்பி தான் மதுரையில் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா இந்த ஒரு வாரமா நான் ஜபத்துக்கு வந்தேன். ஜபத்துக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த வலி இல்லை. சரி, வலி அறவே இல்லை. வரும்போது வலியோடு தான் வந்தீங்களா? இந்த ஒரு வாரமா அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. திரும்புங்கம்மா, வாங்க மேல. ஒரு வாரம் பாருங்க, கை தட்டாதீங்க, முதல்ல கேளுங்க. ஒரு வாரமா அவங்க இந்த சர்ச்சுக்கு பிரேயருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு அவங்க விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணி ஆலயத்திலே ஜெபத்தை கேட்கிறவர். அந்த வலி இருந்த இடத்துல அந்த வலியே இல்லாமல் போய் வீக்கமாய் இருந்த இடம் வத்தி போய் தாயார் சுகமாய் இருக்கிறார்கள். நல்ல வலதுகை உயர்த்துங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். டாக்டருடைய ரிப்போர்ட்ல அந்த கேன்சர் நெகட்டிவாக மாறணும். கையை நல்ல உயர்த்தி விசுவாசத்தோடு ஊக்கமாய் செய்யும் நம்முடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் நானும் பாஸ்டர் ஜூடாவும் இங்க இருக்கிற சகல ஜனங்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த கேன்சர் சுகமாவதாக. இந்த சர்ச்சில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மிராக்கலாக, அடையாளமாக இந்த தாயாருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி செய்வீராகையா. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ல அது நெகட்டிவாக மாறட்டும். அந்த கேன்சரை நான் சபிக்கிறேன். சரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சுகந்ததுக்காக நன்றி, சுகந்ததுக்காக நன்றி, சுகந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை மற்றவங்க கை தூக்குனீங்க, வாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது புதிதாய் வந்தவர்களுக்கு இயேசு எவ்வளவு பெரிய அற்புதர் என்பதை நீங்க நிரூபிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்மேல் சாட்சியாபுரத்தில் இனி சுகம் நடந்துகிட்டே இருக்கும், இனி விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கும். வாங்கம்மா, என்ன வலி வேதனையோடு வந்தீங்க? எவ்வளவு காலமா தூக்க முடியாம இருந்தது? 2 வருஷமா வாத நீர்னால ரொம்ப பாதிப்பு. சரி, அந்த 2 வருஷமா எவ்வளவு தூரம் தூக்க முடியும்? இப்படிதான் தூக்க முடியும், உள்ள வரைக்கும். நல்லா தூக்குங்க, மேல வரைக்கும். அடேங்கப்பா, பாருங்க, திரும்புங்க, திரும்புங்க. ஜனங்களை பாருங்க. உங்களால இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் கை தூக்க முடியும் காமிங்க. இவ்வளவுதான் தூக்க முடியுமா? பஸ் கூட ஏற கஷ்டமாமா?
இப்ப நல்ல கை தூக்குங்க. எவ்வளவு தூரம் கை தூக்க முடியும்? இயேசு நல்லவர். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை பூரணமாய் சுகமாக்குவாரா? வேற யாராவது சுகம் பெற்றவர்கள் சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? கை தூக்குனீங்களே அநேக. கை தூக்குனவங்க வாங்க முன்னாடி தைரியமா வந்து சொல்லுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனிதனுடைய நாமம் அல்ல, இயேசு உயர்த்தப்பட்டு கொண்டது. எஸ் ஹalleluya. சொல்லுங்கம்மா. அடிக்கடி வாய்வு மாதிரியே முன்னே வலிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில் வலிக்கும், மதியானம் வலிக்கும், சாயங்காலம் வலிக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் வலி இருந்துச்சு. அதோட தான் சர்ச்சுக்கு வந்தேன். வந்து ஜோமணிக்கிட்டு கீழே ஐயா சொல்லையில எனக்கு வலி இல்லை. அதனால வலி இல்லையா? எப்போ அந்த வலி இருக்கும்? மூச்சு விட்டா வலிக்குமா? நார்மலாவே வலிச்சுட்டு இருக்கு. இப்போ நல்ல உங்களுக்கு வலியே இல்லை. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. அந்த வலி கம்ப்ளீட்டா இல்ல. எவ்வளவு காலமா இருக்குது? அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இது எவ்வளவு காலமா இப்படி அடிக்கடி வந்துட்டே இருக்கும்? 6 months-ஆ முன்பகுதியும் பின்பகுதியும் 24 மணி நேரம் அடிக்கடி அந்த வலி இருந்து கொண்டே இருக்குமா? இன்னைக்கு இயேசு சுகம் தந்து இந்த மகள் சுகமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ரைட். இப்பொழுது உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க போறேன். சொப்பனத்தில் அடிக்கடி சர்ப்பங்கள் துரத்துகிறது போல சில செய்வினைகள், போராட்டங்கள், சூனிய போராட்டங்கள், ஏதோ ஒரு பிசாசுடைய போராட்டம் உங்க சரீரத்துல போராடிக்கிட்டு இருக்கிறத நீங்க எப்போதுமே உணர்றீங்க. ஏதோ ஒரு மரணக்கட்டு உங்களை தொடர்வதை நீங்க உணர்றீங்க. ஒரு விடுதலை இல்லைன்னு நீங்க சொல்வீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படிப்பட்டவங்க இருப்பீங்கன்னா வெட்கப்படாம கை உயர்த்தி காண்பீங்க. உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஆனா அந்த போராட்டம் எனக்கு இருக்கு பாஸ்டர். நைட்ல என்னால தூக்கம் இல்லை, நைட்ல எனக்கு அந்த போராட்டம் இருக்குது. வெட்கப்படாம கை உயர்த்துங்க. சொப்பனத்துல சர்ப்பம் துரத்துறது போல இருக்கு, மரண பயம் இருக்குது, அந்த மாதிரி கட்டில் இருக்கிறவங்க நல்ல உயர்த்தி காண்பீங்க. ரைட். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்கள் எல்லாருக்காகவும் நான் கை வைத்து ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை குணமாக்கி விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு போகும் பொழுது ஒரு சந்தோஷத்தோடு போவீர்கள். கை உயர்த்தி ஹalleluya. என் கை உங்களை தொட போறதில்ல, இயேசு தம்முடைய கரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தலமுள்ள கரம் உங்களை தொடும். என் கரத்தோடு அவர் கரம் உங்களை தொடும். விசுவாசிக்கிறீங்களா? பிசினஸ் பண்றவங்க, வேலை செய்யறவங்க, ஒரு நிரந்தர ஆசீர்வாதம் இல்லாதவங்க இருக்கிற சொல்ல பயங்கர போராட்டத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் அத்தனை பேரும் இந்த ஜெபத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மனசார நான் உங்களை பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை பிளஸ் பண்றேன். நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்களா? விடுதலை பெற்று தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும். இந்த ஆலயத்தில் நிலைத்திருக்கணும். அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி கொண்டு வர